நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் தொறக்குறாங்க, இல்ல ஒரு ஹோட்டல் தொறக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மள வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. அளவு எடுத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரேம் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேமோட அளவு என்னவோ அத கேட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி குடுத்துரலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செவர்ல வந்து எங்களுக்கு அளவு எடுத்து பிரிண்ட் பண்ணி குடுங்க. இத வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாரி சொன்னாங்கன்னா, நாம எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2, 3 நாளா வீடியோ பார்த்தீங்கன்னா வர லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமா இருந்துச்சு. சரிங்களா? இனி தொடர்ந்து வரும். இப்போ சாம்பிளுக்கு இந்த செவர் இருக்கு பாருங்களேன். இந்த செவர எடுத்துக்கங்க. இது நான் வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டுன ஒரு ஃப்ளெக்ஸ். இது எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேப் இருக்கு பார்த்தீங்களா? மரக்கடையிலயோ இல்ல வெல்டிங் கடையிலயோ வச்சிருப்பாங்க பாருங்களேன் டேப். அந்த டேப் எடுங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னன்னா ஒரு அளவு. எதுல எடுக்கணும்னா இன்ச்சஸ்ல எடுக்கணும். சரிங்களா? சென்டிமீட்டர்ல எடுக்கலாம். இன்ச்சஸ்ல தான் நான் எடுத்து ஒட்டினேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ச்சஸ்ல எடுத்துக்கங்க. இதுல எண்டுல இருந்து இந்த எண்டு ஒரு அளவு. சரிங்களா? அது வந்து விட்த். ஹைட் எத்தனன்னா, இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது ஒரு ஹைட். சரிங்களா? இந்த அளவ நீங்க எடுத்து தனியா எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த அளவு என்னன்னு பாருங்களேன். அந்த அளவு பார்த்தீங்கன்னா, நானே இதுல ஒரு அளவு போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு அகலம் எவ்வளோ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ 22 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஒரு 70 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரெசல்யூஷன் வந்து ஒரு 100 போதும். ஆ இதில வந்து நீங்க கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அளவு கூட கூட ரெசல்யூஷன் குறையணும். அளவு குறைய குறைய ரெசல்யூஷன் கூடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இப்ப அளவு 22க்கு 70ன்னு இருக்கு. அதனால எனக்கு வந்து 100 ரெசல்யூஷன் தாராளமா போதும். இப்ப பாருங்க, அந்த ஒயர் ஷேப்ல ஒரு அளவு வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ நீங்க அளவு எடுத்த மாரி ஒண்ணு போட்டிருக்கீங்க. சரிங்களா? இப்போ இந்த படத்தை உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு இதில இருக்கக்கூடிய அளவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இதில வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சைஸா ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா, இதில அளவு என்ன குடுத்துருக்கீங்க? 70 இன்ச்சஸ் குடுத்துருக்கீங்க உயரம். 70 இன்ச்சஸ்னா 70 அடியா வரும். இந்த இந்த உயரம் பார்த்தீங்கன்னா, 70 அடியா வரும் அப்படின்னு கேட்பீங்க. சரிங்களா? இந்த ஃப்ளெக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க குழம்பவே கூடாது. என்னன்னா, டேப்ல இன்ச்சஸ்ல அளக்குறோம் பார்த்தீங்களா? இன்ச்சஸ் இப்போ உதாரணத்துக்கு ஆ 22க்கு இது 70ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி நம்ம இன்ச்சஸ்ல அளந்திருக்கோமோ, அத எப்படி வந்து பிரிண்ட் அடிக்கிற இடத்துல கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் அளவுகள உங்களுக்கு காட்டுறேன். 22க்கு 70ன்னு இருக்கா? இந்த 70ங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? கால்குலேட்டர்ல 70 வகுத்தல் 12ன்னு போட்டுப்பாங்க. அப்போ அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 5.83 அப்படிங்கக்கூடிய அளவு வரும். இப்ப இதோட உயரம் பார்த்தீங்கன்னா, 5 அடி 83 சரிங்களா? 5.83 அப்படிங்கிறது தான் இதோட அளவு. அதேபோல அந்த 22 வகுத்தல் 12ன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த இந்த அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1.83 இவ்வளோதான். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம இன்ச்சஸ்ல இந்த மாரி அளந்து பிரிண்ட் பண்ணி குடுக்குறோம் பார்த்தீங்களா? இத வந்து அவங்க வந்து 12ஆல வகுத்து, அதுக்கப்புறம் அந்த அளவ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிப்புடுவாங்க. ஆனா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இதுல என்ன அளக்குறீங்களோ, அத தான் இங்க வைக்கணும். குழம்ப வேண்டாம். லைட்டா குழம்புற மாரி தான் இருக்கும். நாம என்ன அளக்குறோம்? இது வந்து 22, இது வந்து 70. அத வச்சு நம்ம வந்து டிசைன ரெடி பண்ணிறணும். அவ்வளோதான். அத அப்படியே நீங்க வந்து உங்க பிரிண்ட் அடிக்கிற இடத்துல குடுத்தீங்கன்னா போதும். அவங்க வந்து அத அப்படியே பிரிண்ட் பண்ணி குடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க இதுல வந்து இப்போ இந்த 70யும் இதையும் 12ஆல வகுத்துருந்தோமே. எதுக்காக 12ஆல வகுத்தோம்னு வச்சுக்கங்களேன். 1 அடி அதாவது 1 அடி நீளத்துக்கு எத்தன இன்ச்சஸ்னா 12 இன்ச்சஸ். சரிங்களா? நாம அப்ப என்ன பண்ணியிருக்கோம், இத இன்ச்சஸ்ல தான் அளந்திருக்கோம். சரிங்களா? இத வந்து அடிக்கணக்குக்கு மாத்தணும் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த அளவு வரும். ஆனா, நாம அத மாத்த வேண்டாம். நாம இப்படியே நம்ம வந்து இதுல என்ன அளந்தோமோ, அத அப்படியே வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண குடுத்தா போதும். அவங்க வந்து தாராளமா பிரிண்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணா மட்டும் தான், நீங்க இதுல ஒட்டும்போது, நீங்க என்ன அளவு எடுத்தீங்களோ, அந்த அளவுக்கு உங்க டிசைனிங் இருக்கும். நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க இத வச்சு குழம்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த செவுருல ஒட்ட முடியாது. அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் ஒரு சில சைஸஸ். அளவு இதுலயும் பார்த்தீங்கன்னா சொல்லிருவோமே, ஒரு அளவு எப்படி இந்த செவுரு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த செவுரு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுல தான் அந்த அ பேனர ஒட்டணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுல தான் நம்ம அளவு எடுக்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் அளவு எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெமோக்காண்டி நான் சொல்றேன். இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு அளவு எடுக்கிறேன். இந்த அளவு இதுல நம்ம இந்த இந்த ஃப்ளக்ஸ வச்சே நம்ம ரெடி பண்ணலாம். நீங்க பாருங்களேன். இது எத்தன இருக்குன்னு பாருங்க. 70க்கு ஒரு 26.88 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த செவர் தான் அதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த செவர் தான் அந்த ஃப்ளக்ஸ்ன்னு வச்சுக்கங்க. இப்ப இதுல எத்தன இருக்கு? 70 இன்ச்சஸ் இருக்கு. இன்ச்சஸ். அதே மாரி ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 26.88
88 இவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னா கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறதுல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளந்திருக்கோம் 70 இன்ச்சஸ்ஸு. அதே போல் கீழே எவ்வளவு 26.88. ஆனால் ரெசல்யூஷனை 100 வைக்கணும். எதுக்காக 100 வைக்க சொல்கிறேன்னா 300 வச்சிங்கன்னா ஹேங் ஆகும். இது பெரிய சைஸு 70 இன்ச்சஸ் இருக்கா, அப்படி லென்த்தாக பெரிய சைஸுக்கு போகும்போது நம்ம வந்து ரெசல்யூஷனை குறைச்சிக்கலாம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10க்கு 40 அப்படிங்கக்கூடிய ஃப்ளெக்ஸை டிசைன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஒரு 150 போதும், இல்லை ஒரு 200 வைக்கலாம், இல்லை 100 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அளவு பெருசாக ரெசல்யூஷனை குறைக்கணும். இப்போ இதை ஒரு 100 வச்சுட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், நம்மளுக்கு அந்த அளவு வந்துருச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இந்த பேனர் என்ன டிசைனில் இருக்கோ அதே போல் தான் இந்த அளவு இருக்கும். சரிங்களா? அளவு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பொறுமையாக தெரிஞ்சுக்கணும். ரொம்பவும் ஈஸி தான். நீங்கள் இன்ச்சஸில் எடுங்க, இன்ச்சஸில் என்ன இன்ச்சஸ் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே போட்டு உங்கள் டிசைனிங்கை பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த பிஎஸ்டிலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக தான் இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஹோட்டல் பேக்ரவுண்டை பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. லைட்டாக ஒரு ப்ளூ ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்களேன். என்னுடைய குவாலிட்டியை பாருங்கள். இதோட சைஸை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 100க்கு 15.63 இருக்குது. ரெசல்யூஷன் 100 தான் வச்சுருக்கேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இதோட குவாலிட்டியை பாருங்கள். இங்கே பாருங்கள், படத்தோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு இது எல்லாமே ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஹோட்டலுக்கு தேவையான எல்லா ஃபைலுமே நான் அதில் இருந்தால் எடுத்தேன். இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இது கூட நான் வந்து அதில் இருந்தால் எடுத்தேன். சரிங்களா? இந்த ஹோட்டல் மேன் மாதிரி நிற்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நான் வந்து ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் தான் எடுத்தேன். சரிங்களா? இது மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு மெனு கார்டு கூட வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு மெனு கார்டு டிசைனிங் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள பேரை மாற்றிட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பாருங்களேன், சிக்கன் பிரியாணி, சிக்கனு, இதில் வந்து லிஸ்ட்டு சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் இது எல்லாத்தையும் இங்கே போட முடியாது. சரிங்களா? ஒரு சில இது கஸ்டமர் என்ன வந்து மெயினாக சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் போட முடியும். இப்போ இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நிறைய பேர் இருக்குது. இதில் இருக்க பேரெல்லாம் இங்கே போடணும்னா அது கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? அதனால் அவங்ககிட்ட மெயினாக எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் போடுறேன். புரோட்டா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கனு, பூரா சிக்கனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் பாருங்களேன் நிறைய பேர் இருக்கும். சிக்கன் ரைஸு, பீப் ரைஸு, வெஜ் ரைஸு, எக் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, இந்த மாதிரி அவங்க பேர் வந்து அவங்க தனியாக அவங்க ஹோட்டலுக்குள்ளே என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக டைப் அடிச்சுட்டு ஒரு சில மெயினாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை மட்டும் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதில் மென்ஷன் பண்ணி இதில் காமிச்சிருக்கேன். இதில் மட்டும் இல்லை, இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு அதே போல் தான் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாது. எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல் குவாலிட்டியாக எனக்கு இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய பிஹெச்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு 6 பிஹெச்டி ஃபைல் இருக்குது. இது 6மே உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று அளவு எடுக்கிறத நான் சொன்னது பார்த்தீங்களா, இன்னொன்று கூட கடைசியாக இன்னொரு டெமோ கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த கடையை எடுத்துக்கோங்க. இது வந்து 2 கடை இருக்குது. அவங்க கேட்குறது ஃப்ளெக்ஸ் எப்படி கேட்குறாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் டேப் எடுங்க, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அளங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால ஒரு 140, ஒரு 170 அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்டது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 170 வரும். இதே இந்த ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 அவ்வளோதான் வரும். சரிங்களா? அப்போ 170க்கு 30ன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், சைஸ் ரெடி பண்ணும்போது 170 இன்ச்சஸுக்கு 30, ரெசல்யூஷனை 100 வச்சுருங்க. ஏன்னா பெரிய சைஸு. சரிங்களா? இன்ச்சஸ் நம்ம அதிகம் வைக்கும்போது ரெசல்யூஷனை 100ல் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இந்த அளவு நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம இதில் அவங்க வந்து அவங்க கம்பெனியோட நேம் விநாயகா ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். விநாயகா ஃபைனான்ஸ் அப்படின்னு அவங்க கம்பெனி நேமு, மேலே அவங்க துணை ஏதாட்டும் சொன்னால் அது மட்டும் போட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல நேம் டைப் ஆகிடும். அது போக இந்த சைடு வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாலில் வேணால் கீழே நிற்கி டைப் அடித்து இதில் ஒரு ஃப்ளக்ஸு, இதில் ஒரு ஃப்ளக்ஸு, இதில் ஒரு ஃப்ளக்ஸு முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ளக்ஸு மட்டும் நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஏதாட்டும் ஃப்ளக்ஸ் வைக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் வந்து அவங்க ஏதாட்டும் நாம் வந்து ஒட்ட முடியாது. அவங்க ஏதாட்டும் ஒரு ஃப்ரேம் ஏதாட்டும் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் கம்பியில், அந்த ஃப்ரேம் சைஸ் என்னன்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ கீழே அளந்தோம் பார்த்தீங்களா, கீழே அளந்தது நம்ம இன்ச்சஸில் அளந்திருப்போம். அதேமாதிரி இப்போ ஃப்ரேம் அளவு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃப்ரேம் வந்து ஒரு 10க்கு 3 சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 10க்கு 3 வச்சிடணும். சரிங்களா? நல்ல தெளிவாக வந்து நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன்.
ஒரு ஃப்ளெக்ஸ் ஏதாட்டும் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நீங்க வந்து பிரிண்ட் அடிக்க இடத்துல கேட்டா கூட சொல்லுவாங்க. சார் இப்போ ஒரு கடைக்கு வந்து நாங்க ஃப்ளெக்ஸ் அடிக்க போறோம். இதுக்கு வந்து அளவு இப்படி எடுத்திருக்கோம். அது எப்படி சார் நாங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு ஐடியா சொல்லிடுவாங்க. இது வந்து குழம்ப தான் செய்யும். நாம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ அப்படி இல்லன்னா, இதுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், டேப் வச்சு அளந்து ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி காட்டலாம். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். கீழ வந்து லிங்க் குடுத்துருக்கேன். இந்த ஃப்ளெக்ஸ், பிஎஸ்டி எல்லாமே ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏத்த போல நீங்க வந்து மாத்திக்கலாம். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.